இந்த வருஷம் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குரூப் 4ல் கேட்ட கொஷின். இங்கே பாருங்கள், HCF 108 234க்கு HCF வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குன்றாங்க. 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 108க்கும் 234க்கும் HCF முதல்ல எடுக்கணும். 6ஆல் எடுக்கலாமா? 1 இதுலேருந்து 48னா 18 வரும். இது 3 5 9னா 39. 6ஆல் திருப்பி அடிக்க முடியாது. அப்போனா 3ஆல் வரும். 6 13. இதுக்கப்புறம் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ HCF 18. இது வரைக்கும் பாருங்கள், இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். இந்த 23x - 51 = 18 வரணும். இந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூனா எது ஒன்று ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா வர்றது தான் உங்களோட ஆன்சர். எது போட்டு இந்த ஃப்ராக்ஷனில் அந்த எக்ஸுக்கு பதில் நம்ம ஆப்ஷனில் கொடுத்த 3 2 4 5 ஏதாவது ஒன்று நம்ம அதில் சப்ஸ்டிட் பண்ணி 18 வந்தால் அதுதான் இது கொடுத்த ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். நம்ம 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். -51 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது 969 - 51 இதே 18 தான். அப்போ இதுதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஏன்னா இந்த வேல்யூவில் எது போட்டாலும் வரணும். இது மட்டும் தான் 18 வந்து, மிச்சம் எதுவும் வராது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது இந்த வருஷத்தில் கேட்டாங்க. HCF இப்போ யூஸ் பண்ணி டேரெக்டாக கேட்காம இது மாதிரி ஃபார்மட் பண்ணி கேட்ட கேள்வி. ஸோ அதனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த கொஷின் வந்து திரும்ப கேட்கலாம். அதனால் இந்த மாடலில் கூட கேட்கலாம். அதனால் இந்த கொஷின் போட்டிருக்கேன். நிச்சயமாக செக் பண்ணுங்கள். இது மாதிரியும் பண்ணலாம். ஈஸியாக கேட்காம இது மாதிரி ஒரு ஃபார்மட் பண்ணி கேட்கலாம். HCF LCMயில் கூட அது மாதிரி அடுத்த வருஷம் இல்லை குரூப் 2லையோ கேட்கலாம். இது HCF கேட்டாங்க, LCM யூஸ் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ இது நோட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி மாடல்லையும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.